Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சவுல் தேவனுக்கு பிரியமில்லாதவனாக நடந்து கொள்கிறான். ராஜாவா கர்த்தர் நியமித்தார், அழைத்தார், அபிஷேகம் பண்ணார். எவ்வளோ அற்புதமாக அவனை கண்டெடுத்தார் பாருங்க. சவுலை கழுதையை தேடிட்டு வந்தவனை போய் இவர் தேடி ராஜாவாக்கி, இப்படிலாம் ஒரு பெரிய கனத்தையும் மரியாதையும் ஒரு மனுஷனுக்கு அவர் உண்டு பண்ணுகிறார். அவனை பெரிய உயர்வில் வைக்கிறார். ஆனால் அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய இணங்க மாட்டேங்கிறான். உலக பிராரமான வழியில் போயிட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வளோதான் சவுல், இனிமேல் நான் இன்னொரு ஆளை தெரிஞ்செடுக்க போகிறேன். ஏன்னா அவன் ஒத்துழைக்க மாட்டேறான். என் வேலை ஆக போகுது எப்படியும். ஆனால் ஒரு மனுஷனை கொண்டு தான் நான் நடத்துவேன். எனக்கு ஒரு மனுஷன் தேவை. அதில் இந்த மனுஷன் வரலன்னா நான் வேற ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள போகிறேன். இவன் ஒத்துழைக்கலைன்னா நான் இன்னொரு ஆளுடைய ஒத்துழைப்பை எடுக்க போகிறேன். இவனுடைய கைகள் என்னுடைய கைகளாக மாற வேண்டும், இவனுடைய கால்கள் என்னுடைய கால்களாக மாற வேண்டும், இவனுடைய எண்ணம் என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அப்படிதான் கர்த்தருக்கு தேவை. அப்படி வரலன்னா நான் வேற ஆள் எடுத்துக்கிறேன்றார் கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலை கூப்பிட்டு, நீ வா, உன்னை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறேன். அங்கே போய் ஒரு பையன் இருக்கான், அவனை ராஜாவாக்குன்னு. அங்கே போய் தாவீதை ராஜாவாக்குற கதையை 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படி சாமுவேல் தாவீதுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்து அவனுடைய மூத்த சகோதரர்களெல்லாம் பார்த்து இவனா இருக்குமோ அவனா இருக்குமோன்னு நினைச்சப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிற, நான் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் இவன்னு சொல்லி கடைசியில் ஆடு மேய்க்கிற ஒரு பையன் இருக்காங்க. அவன் தோட்டத்தில் இருக்கான், அவன் காட்டில் மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்னப்ப கூட்டுவான்னு சொன்னப்ப அவனை பார்த்தோன்னே கர்த்தர் சொல்றாரு, இவன் தானே. அவனை மேலே எண்ணெயை ஊற்றி அன்னைக்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். அவன் அபிஷேகம் பண்ணவொன்னு தேவனுடைய ஆவியானவர் அவன் மீது வந்து இறங்கினாராம். அன்று முதல் ஆவியானவர் அவன் பேர்ல இருக்கிறார் பாருங்க. வித்தியாசமான மனுஷனாயிட்டான். ஆனால் உடனே ராஜாவா இல்லை, கர்த்தர் அனாயின்ட் பண்ணிட்டார், கர்த்தர் தெரிந்தெடுத்து விட்டார், கர்த்தரா மேல அபிஷேக எண்ணெயை ஊத்திட்டாரு, அவன் அதுக்கு நியமித்துட்டார் பாருங்க. அப்புறம் ஆளே அவன் வித்தியாசமானவனா மாறுறான். அவன் கர்த்தருடைய தயவை பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனுக்கு ஒத்தாசை பண்றாரு, அவனுக்கு வாசலை திறக்கிறவரா இருக்கிறாரு, அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராய் கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு பெலிஸ்தியர் மத்தியிலே கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசன் எழும்பி, வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 9 அடின்றாங்க, சிலர் 13 அடின்னு கூட சொல்றாங்க. அளவு எப்படின்னு சில குழப்பங்கள் இருக்குது, அதில் எப்படி அளக்குறதுன்னு. 9லேருந்து 13 அடிக்குள்ள இருப்பான்றாங்க. அவ்வளவு உயரமான ஒரு ஆள், பெரிய ராட்சசம் பாருங்க. அவன் மாட்டிட்டு இருக்கிற ஆயுதங்கள், அவன் தூக்கிட்டு இருக்கிற கேடகனுடைய வெயிட்டே கிலோ கணக்கில் கிலோவா இருக்குதான். அப்பேற்பட்ட ஆயுதங்களை தரித்தவனாக, பெரிய போர்ச்சேவனாக, பெரிய பலசாலியாக, பராக்கிரமசாலியாக வந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் மக்களை பார்த்து கெர்ச்சிக்கிறான். என்ன சொல்லுகிறான், நீங்களா சவுலுடைய மக்களா, நான் பெலிஸ்தியன், என்னை பார்த்தா அவனுக்கு கோபம் வரலையா, வந்து என்னோட சண்டை போடு, என்னை நீ வென்றுட்டா நாங்கள்லாம் உனக்கு அடிமையாயிடுறோம், நாங்கள் உனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் நான் ஜெயித்தேன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமையாயிடணும், உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறான். அவன் பேசுறதெல்லாம் கேட்டு அங்கே பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள், அங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:10. நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒரு யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி வருவான். 40 நாளா பாருங்க கெர்ச்சிக்கிறான் அங்க நின்று கொண்டு. ஒரு ஆள் கூட இல்லையா சண்டைக்கு, வா வா வான்னு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது யாரும் இவனை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க, இவன் பேசுற பேச்சை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தாவீது ஆடு மேய்க்க போனவன் அவங்க அப்பா கூப்பிட்டு, அப்பா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போங்க, 3 சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கிறாங்க, அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பெலிஸ்தியன் வேற தினதோறும் நின்று கூப்பிட்டு இருக்கான் சண்டைக்கு, என்ன நாங்க தெரியல, போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்காங்கன்னு. அவங்களுக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு வான்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து அனுப்புகிறான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அங்கே அவன் வந்தபோது அந்த பெலிஸ்தீன் எழுந்து வந்து இப்படி பேசுகிறதை இவன் தாவீது அவன் காதில் கேட்கிறான். கேட்டுட்டு பாருங்க 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அவன் காதில் இது படுது பாருங்க. அங்கே வந்து நின்று எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, இவனை கொல்லுகிறவனுக்கு ராஜா என்ன பண்ணுவாராம், மிகவும் அவனை ஐஸ்வர்யவான ஆக்குவார், அதுவும் இல்லாமல் ராஜாவுடைய குமாரத்தியை அவனுக்கு தருவார், அவனுடைய தகப்பன் வீட்டாருக்கு
சர்வ மானியம் கொடுப்பார், அவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்படும், அவர்கள் ரொம்ப பாக்கியசாலிகளா இருப்பாங்க, அந்த தேசத்திலேயே ரொம்ப ப்ரிவிலேஜ் பீப்புளா இருப்பாங்கன்னு சொல்லி இப்படி பேசிக்கிறாங்க ஜனங்க. இப்படி சொல்லியிருக்காரு ராஜா, ஐஸ்வர்யவான் ஆக்குறேன், என் மகளை தர்றேன், அப்படி தரேன் இப்படி தரேன்னு சொல்றாரு, பேசிக் கொள்ளுகிறார்கள். இது அவன் காதுல விழுது பாருங்க. என்ன இங்க கவனிக்க விரும்புகிறேன், அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். அவன் சொல்றான், நான் சாதாரணமானவன், என்னை தகப்பன் வீட்டார் யார், ஒண்ணும் கிடையாது, சாதாரண ஆடு வச்சுட்டு இருக்கிற ஆட்கள். ராஜா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது சொல்றான், நான் யாருங்க, நான் சாதாரண ஆளு அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட பின்னணியில இருந்து வந்தவன் இவன் எப்படி அவ்வளவு பெரிய ராஜாவானான்? அவன் தேவாலயத்தை கட்டுவதற்கென்று 500 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் அந்த காலத்திலே கொடுத்தான் தாவீது. ஒரு ஆடு மேய்க்கிறவன் கொடுக்குற காசாது. அவன் சொல்றான் 500 கோடி கொடுத்துட்டு சொல்றான், இன்னும் ஏராளமான வெள்ளியும் பொன்னும் மரங்களும் எல்லா விதமான விலையேற்பட்ட கற்களும் இவைகள்லாம் கணக்கிலிட முடியாத அளவுக்கு நான் வச்சிருக்கேன். கணக்கு பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை, இதை எண்ணி பார்க்கறது கூட இதுக்கு ஒரு பெரிய ஆபீஸை வச்சு எண்ணணும் போல இருக்கு, அவ்வளவு இருக்குது. அவ்வளவு சொத்துக்கள் அவனுக்கு, அவ்வளவு ஐஸ்வர்யம் அவனுடைய தேசத்துல எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. எப்படி ஒரு ஆடு மேய்ப்பனா இருந்தவன் அவ்வளவு பெரிய ஒரு பதவிக்கு வந்தான், அவ்வளவு பெரிய ஒரு ஆளா மாறினான்? ஆட்டை மேய்க்கிறதுல இருந்து ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு எப்படி போனா, ரூட் எப்படி? நான் சொல்லுகிறேன், அந்த ரூட் எப்படின்னா ஃபுல் ஆஃப் டோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த வழியிலே பல வாசல்களை கர்த்தர் அவனுக்கு உண்டு பண்ணுகிறார், திறக்கிறார். ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டார், ராஜான்னு நியமிச்சிட்டார் கர்த்தர். அப்புறம் அவன் அங்க போய் சேர்றது, கர்த்தர் சொல்றார், நான் எல்லாம் வாசல் எல்லாம் ரெடி பண்றப்பான்னு சொல்லி அநேக நேரங்கள்ல இவனுக்காகவே வாசல்கள் திறக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் கர்த்தர் வேணும்னே அவன் காதுல விழ பண்ணுகிறார். சொல்றாரு, அவங்க சொல்றாங்க ஐஸ்வர்யவானாக போறாராம். இவனை கொண்டுட்டா போதும் பெரிய ஐஸ்வர்யவான் ஆயிடலாம், இவனை கொண்டுட்டா போதும் ராஜாவுக்கும் மருமகன் ஆயிடலாம், இவனை கொண்டுட்டா போதும் குடும்பமே பெரிய அந்தஸ்து பெற்றோம் தேசத்துல என்று சொல்லுகிறதை பேசுகிறதை அவன் கேட்கிறான். கேட்டுட்டு கடைசியில அவன் சொல்றான், அவனுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் எழும்புகிறது பாருங்க. இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன், இவன் தேவனுடைய ஜனத்தையும் தேவனையும் நிந்திக்கிறது என்னன்னு சொல்லி இவன் போய் அந்த சண்டைக்கு இவன் தானே அர்ப்பணிக்கிறான், நான் போறேன்னு சொல்லி. சவுல் இதை கேள்விப்பட்டு இவனை ஆயத்தப்படுத்தி இவனை அனுப்புறாள். வெறும் ஒரு கவனையும் ஒரு கல்லையும் எடுத்துக்கொண்டு போகிறான் பாருங்க. வெறும் ஒரு கவனும் ஒரு கல்லையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேலை நடந்திருக்குது, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டா இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அவனை அபிஷேகித்துட்டார், அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். மாற்றம் என்பது ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்குது. கர்த்தரை கனம் பண்ண வேணும், கர்த்தரை நிந்திக்க இவன் யார்? இஸ்ரவேலின் தேவனை இப்படி மோசமா பேசுகிறதுக்கு இவன் யார்? அதுதான் அவனுக்கு பெரிய இது பாருங்க. ஐஸ்வர்யவான் ஆயிடுவோம் அப்படின்றது கூட இல்லை. சரி, ஐஸ்வர்யவான் ஆக்க போறாரு ராஜா, இவனை கொன்னா போதும், இவனை கொன்னுடுவோம், அப்படி கிடையாது. அவனுக்குள்ள என்ன ஐஸ்வர்யவான் ஆக்க போறாரா, சரி. ஆனா பாயிண்ட் என்ன, இவன் இஸ்ரவேலின் தேவனை அப்படி நிந்திக்கலாமா? ஜீவனுள்ள தேவனை குறித்து இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இப்படி பேசலாமா? என்னுடைய தேவனை அவன் அவமானப்படுத்தலாமா என்று சொல்லி அவன் வீறிட்டு எழும்புகிறான் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய வீர ஆவேசம் வருகிறது. அவன் எழும்புகிறான், போகிறான். அங்க போய் ஒரு கவனும் ஒரு கல்லும் எடுக்கிறான் பாருங்க. கல் எடுத்துட்டு போறான். அவன் சொல்றான், இன்னைக்கு ஒரு மாம்சத்தை நான் பறவைகளுக்கு போட போகிறேன். அவன் கோலியாத் இவனை பார்த்து சொல்றான், என்ன நினைச்சிட்டு இருக்க, நாய் அடிக்கிற மாதிரி கல்லை எடுத்துக்கிட்டு வர்றேன்? நான் என்ன நாய் நினைச்சிட்டு எவ்வளவு உயரம் இருக்கிறேன், என்ன அடிக்கிறதுக்கு கல் எடுத்துக்கிட்டா வர்றேன்னு. கையாலேயே குத்த முடியாது. அவனை குத்தணும்னா ஏணி போட்டு எகிரி தான் பண்ணணும். அதை எப்படி இவன் அடிக்கிறது? அதான் பார்த்தான் தாவீது, சரி ஒரு கல் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கல்லாலேயே அடிப்போம் இவனு சொல்லி ஒரு கல் எடுக்கிறான். கர்த்தர் கூட இருக்கும்போது ஒரு கல்லே போதும். அவ்வளோ பெரிய உருவம்லாம் சும்மா ஒரு சின்ன கல் பட்டுச்சுன்னா ஆள் அவுட்டு. அவன் சொல்றான், நீ காக்காய்க்கா கொடுக்குற, என்னுடைய பறவைகளுக்கா கொடுக்குற என்னுடைய மாம்சத்தை? நான் சொல்றான், நான் ஒன்றை மட்டும் இல்லை, உன் தலையை இன்னைக்கு வெட்டி உன்னுடைய பெலிஸ்தேருடைய அவ்வளவு சேனையும் கொன்று அவ்வளவு பேருடைய மாம்சத்தையும் இன்றைக்கு பட்சிகளுக்கு இரையாக்குறனா இல்லையா பாரு. ஒன்றை மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனத்தை சவால் விட்ட உன்னுடைய பெலிஸ்தேருடைய இராணுவத்தையே நான் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி நான் பண்றேனா இல்லையான்னு பாருறான். அவன் எந்திரிச்சு கிட்ட வர்றான். யோலியாத் அதை பற்றி அருமையா சொல்லி, அவன் எந்திரிச்சு வர்றான், இவன் அவனை நோக்கி ஓடுகிறான். எப்படி இருக்கும் பாருங்க காட்சி. அவனே ஒரு மாதிரி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் கோலியாத்து. என்ன அது விளையாட்டா இருக்குது, திருண்டு பையன் நம்ம கிட்ட நெருங்கினா அவன் கொஞ்சம் அப்படியே பின்வாங்குவான்னு பார்த்தா நம்மளை நோக்கி ஓடி வர்றான்னு. இவன் நெருங்க அவன் ஓடி போக ஒரு கவன் எடுத்து, அவன் இந்த கவன்ல இந்த ஆடு மேய்க்கிற ஆட்கள் பெரிய கைதேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க, அந்த ஒரு கவனை வச்சுட்டு அடிச்சானுங்கன்னா பெரிய சிங்கம் புலியெல்லாம் கொண்டுருவாங்களாம். அந்த மாதிரி ஆட்கள் வெறும் அந்த வித்தை
கை வித்து அவங்களுக்கு அந்த கவன்ல. அது வேற கத்தர் வேற ஒத்தாசை கூட இருக்கிறாரு, அனுகூலம். அது வேற கரெக்டா பாயிண்டட் அடிப்பாரு அவரு கூடயே இருந்து. விட்டானா ஒரு கல்லை எரிஞ்ச உடனே நேர போய் பட்டு ஆள் ஒரே கல்லில் அவுட் சாஞ்சாச்சு. சாஞ்ச உடனே வந்துட்டு அவனுக்கு தலையை வெட்டுறது கூட கத்தி கிடையாது பாருங்க. அவன் மேலே ஏறி நின்று அவனுடைய வாளை உருவி, அவனுடைய வாழெல்லாம் அவன் அந்த அந்த கவசம்லாம் என்ன வெயிட்டுன்னு எழுதிடலாம், சேக்கல் கணக்கில் 100கணக்கான சேக்கல் வெயிட்டு அவன் மாட்டிட்டு இருக்கிறான். இதை தூக்கி அவன் உருவி அவனுடைய வாளாலேயே அவனுடைய கழுத்தை அறுத்து கையில தூக்கி கொண்டானான். இவன் செத்ததை பார்த்து பெலிஸ்தியர் ஓட, எல்லா இராணுவமே ஓடுது. விரட்டி விரட்டி இஸ்ரவேல் மீதி ஹீரோங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்களே வேடிக்கை பார்த்துட்டு இஸ்ரவேல, அவர்கள்லாம் ஓடி போய் பிடிச்சி அவனுங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அங்க ஒரே அன்னைக்கு பூரா மாம்சத்தை பட்சிகள் தின்னுகிற ஒரு நாளாக இருந்திருக்கும் என்று நினைக்கிற பல நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. ஆனா ஒரு காரியத்தை கவனிக்கணும், நீங்க இந்த கதையில ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி கவனிக்க வேணும். எப்படி ஆடு மேய்க்கிறவனா இருந்து ராஜாவுக்கு போனான்னு பார்த்தா வாசல். எப்படிப்பட்ட வாசல்? அந்த வாசல்ல நுழைஞ்ச உடனே பார்த்தா ஒரு ராட்சதன் நிற்கிறான். ஐஸ்வர்யவானாகலாம், ராஜாவுக்கு மருமகனாகலாம்னு பார்த்தா அது இந்த ராட்சசனை கொன்னாதான் அப்படி ஆக முடியும். இருக்கீங்களா? இந்த ராட்சசன் யாரை பார்த்து பேசுகிறான்? பெலிஸ்தியர் ராணுவத்தில் இருக்கிற இந்த ராட்சசன் யாரை பார்த்து சவால் விடுகிறான்? தாவீதை பார்த்தா? கிடையவே கிடையாது. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டிருக்கிறேன், ராட்சசன் வர்றானாக்கும் தாவீதோட சவால் விட்டானா. தாவீதை அவன் கண்டுக்கவே இல்லை. தாவீது அங்க வந்ததும் தெரிஞ்சிருக்காது, போனதும் தெரிஞ்சிருக்காது. இவன் பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்து வேலையை பார்த்துருந்தான்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவன் சாப்பாடு கொடுத்தப்ப வாசல் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கர்த்தர் எனக்கு வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்காரு, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய டெஸ்டினியை வச்சிருக்காரு, இது ஒரு வாய்ப்பு. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற மனுஷனை ஒன்றும் செய்யாம இன்னைக்கு விடக்கூடாது. இல்லைன்னா எதுக்கு இந்த அபிஷேகம்? எதுக்கு அவ்வளவு எண்ணெய் என் தலைமையில ஊத்தி என்ன ஆகிறது? நான் இருந்த என்ன பிரயோஜனம்? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற அந்த மனுஷனை நான் கொல்லாம விடமாட்டேன்ற ஒரு ஆவேசம் அவனுக்குள்ள கிளம்புகிறது. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்கிறான். வாய்ப்புனா வாய்ப்புக்குள்ள அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா ராட்சசன் நிற்கிறான். நான் சொல்லுகிறேன், அவன் இஸ்ரவேல் ராணுவத்தை தான் நிந்தித்தான், கோலியாத்து, தாவீதே அல்ல. அவன் அவர்களை தான் சண்டைக்கு இழுத்தான். நீங்க யாராவது இருக்கீங்களா, ஒருவன் அனுப்புங்கன்றான். தாவீது போய் என்ன பண்ணலாம் தெரியுமா? சும்மா இருந்தோன்னு இவன் போய் வம்பு இழுத்தான். நான் நிக்கிறவான். ஆனா உங்ககிட்ட சொல்லப்பா, ஒன்னே இல்லை, இல்ல நான் தான் வரப்போறேன் சண்டைக்கு. இது என்னுடைய வாய்ப்பு, இது என்னுடைய வாசல், கர்த்தர் எனக்குன்னு உண்டு பண்ணி இருக்கிற வாசல். நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசல், அநேகர் பார்க்கும்படியாக. ஜீவனுள்ள தேவன் ஒரு இஸ்ரவேல்ல இருக்கிறார் என்பதை மக்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, கர்த்தர் என்ன எதுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று முதல் அவனுக்கு பெரிய கனம் உண்டாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜனங்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று பாட ஆரம்பித்து விட்டார்களாம் எல்லாரும். அவனுக்கு ஜனங்கள் மத்தியில் ஒரு மரியாதை கனத்தை உண்டு பண்ணுகிறார். ஆடு மேய்க்கிறவனை தூக்கி ஜனங்க தோள் மேல வச்சுக்கிட்டு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க. எல்லாம் திங்ஸ் எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. ஆனா நடுவுல ராட்சசனை ஒரு கவனிக்க வேண்டியதா இருக்குது. இருக்கீங்களா? கர்த்தருடைய உதவி இருந்ததுன்னா அந்த ராட்சசனுக்கு சின்ன வைத்தியமே போதும், ஒரு சின்ன கல்லே போதும், ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ராட்சசனை எண்ணி எண்ணி நீங்க அவனை இன்னும் பெரியவன் ஆக்கிடாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உங்கள் பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற முடிவு என்ன, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம் என்ன, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை எண்ணி பாருங்கள். பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லாத போல இருக்கும். கர்த்தர் என்ன ஊழியத்துக்காக அழைச்சிருக்கார், கர்த்தர் என்ன கொண்டு போக விரும்புகிறார், கர்த்தர் என்ன இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் என்ன நடத்த விரும்புகிறார், கர்த்தர் என் மூலமா காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கும்போது எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமற் போயிடுது. அதான் வாழ்க்கை. பிரச்சனையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நான் யார், கர்த்தர் எதுக்காக உண்டு பண்ணி இருக்கிறார், எதுக்காக என்ன வைத்திருக்கிறார், எதுக்காக என்ன ஏற்படுத்தி இருக்கிறார், எதுக்காக இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நோக்கம் என்ன? நான் சொல்லுகிறேன், எஸ்தர் எப்படி ராஜாவுடைய அரண்மனையில ராணியா கர்த்தர் கொண்டு போய் வச்சாரோ அந்த நேரத்துக்குனே அவளை ஏற்படுத்தி வச்சிருந்தார். அதுபோல நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஊர்களிலே, உங்களுடைய இடங்களிலே, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய தொழில்களிலே, நீங்கள் இருக்கிற நேர இடங்களிலே கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு அங்க வச்சிருக்கிறார். அங்க வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்க விரும்புகிறார். திறக்கும் போது அதற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசத்தோடு செல்ல வேண்டும்.
ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டும், மலைகளை பெயர் தெரிய வேண்டும், ஜெயத்தையும் வெற்றியும் எடுக்க வேணும். இருக்கீங்களா?